பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை உபாகமம் 30வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதோ மோசே ஜனங்களை கடைசியாய் ஆசீர்வதிக்கிற பொழுது அவன் ஜனங்களை விதமாய் ஆசீர்வதிக்கிறான். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை ஆண்டவர் பெருக பண்ணுவான் என்று சொல்கிறான். அப்படியானால் இந்த வசனம் அல்லாவிட்டால் இந்த வார்த்தை மோசேயுடைய ஆசீர்வாதம் எதை கூறுகிறது என்று நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே சிந்திப்போம் என்று சொன்னால், மோசே பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பரிபூரணமாய் சுதந்தரித்து கொள்ளுதலையும் அதிலிருந்து வளருகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கிற்கு அவனுடைய எல்லா சம்பத்தையும் அவன் கொடுத்திருந்த போதும் ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே ஈசாக்குனுடைய காரியம் ஒன்று நடந்தது. ஆபிரகாமுடைய நாட்களிலே இதோ ஒரு பஞ்சம் உண்டான போது ஆபிரகாம் எகிப்திற்கு போய்விடுகிறார். ஆனால் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்திற்கு போகாமல் இங்கேயே தங்கீர் என்று சொல்கிறார். ஈசாக்கு அங்கேயே தங்கி விடுகிறார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த பஞ்ச நாட்களிலே ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தார். அந்த வருஷத்திலே அவர் 100 மடங்கு பலனை பெற்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. பாருங்கள், பஞ்சத்திற்கு ஓடின ஆபிரகாமை காட்டிலும் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு தேவனிடத்தில் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றார். இந்த ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இருந்தது மாத்திரமல்ல, இது அவருடைய பிதாவாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் சிறந்ததாயிருந்தது. அப்படியானால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? ஆபிரகாமை கர்த்தர் வெறுத்தாரா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை காட்டிலும், ஆபிரகாமை விட ஈசாக்கை கர்த்தர் இன்னமும் ஆசீர்வதித்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனும் நமக்கு கற்பித்து தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படியே நடந்ததைப் போல நாமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளின்படியே நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் நம்முடைய பிதாக்களின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அதை வெற்றுக்கொள்ளும்படியாய், சுதந்தரித்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா? எங்களை நேசிக்கிற தெய்வம் அல்லவா? எங்களை நேசிக்கிற கர்த்தர் அல்லவா? அந்த தேவ ஆவியாண்டிய தயவுகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் என் ஆண்டவர் எங்களோடு கூட வருவீராக. என் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆண்டவரே, எங்கள் பிதாக்களை பார்க்கிலும் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடந்த ஆண்டவரே உம்மை சோதரம் ஆண்டவரே பற்றி கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். ஆமேன்.